பார் கிராஃப் அப்படின்னா சம் கான்செப்ட்ஸ் இல்லைன்னா டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி கிராஃப் மெத்தடில் கொடுக்குறத வந்து பார் கிராஃப்னு சொல்லுவாங்க. தியரி மாதிரி எழுதணும்னா இதுக்கு ஆக்சுவலாக பார்த்தோன்னா நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும். பார் கிராஃப் வந்து ஒரு சர்டன் இன்ஃபர்மேஷனை வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு ஒரு கிராஃப் மூலயமா ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஸோ இந்த ஃபிகரில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு இந்த ஃபிகரை பார்த்தா சொல்ல முடியும். இது வந்து ரன்ஸ், ஸ்போர்ட்ஸ் வந்து ரன்ஸ் பற்றி இருக்குது. இது இந்த ஓவர்ஸ், அப்புறம் இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா மாதிரி. ஸோ இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது நிறைய இடத்துல நம்ம பார் கிராஃப்னா முன்னாடி பார்த்தது. பிக்டோகிராம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சர்டன் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பிக்சர் த்ரூ சொல்லுவாங்க. ஒரு பிக்சர் வந்து இந்த இடத்துல ஈக்குவல் டு 5 vehicles. ஸோ அப்போ வந்து இந்த ஒரு சைக்கிளுக்கு அர்த்தம் வந்து 5 சைக்கிள் இருக்கிற மாதிரி. ஸோ இங்கே வந்து 1 2 3 4 5 6 இருக்கிறனால 6 into 5 பண்ணால் 30. மொத்த பைசைக்கிள் வந்து 30 இருக்குன்னு அர்த்தம். இந்த பிக்டோகிராஃபில் தான் நம்ம முன்னாடி படிச்சுட்டு இருந்தோம் முன்னாடி உள்ள கிளாஸஸில். இப்போ வந்து பார் கிராஃப் த்ரூ பண்ணணும். இது ஏன் அப்படின்னா பிக்டோகிராஃபில் இப்போ ஒருவேளை நிறைய நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா பிக்டோகிராஃபில் கொண்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால் பார் கிராஃப்ன்றது எவ்வளோ பெரிய நம்பர்ஸ்னாலும் ஈஸியாக பண்ணிடலாம். அதனால் ஸோ பார் கிராஃப் பேப்பரில் யூஸ்வலாக ஒரு போல்ட் லைன்ஸ் இருக்கும், ஃபெயிண்ட் லைன்ஸ் இருக்கும். போல்ட்னா டார்க்காக இருக்கிற லைன், ஃபெயிண்ட்னா கொஞ்சம் லைட்டாக இருக்கு. ஸோ வந்து இங்கே நிறைய கிரிட் லைன்ஸ் இருக்கும், வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல் மாதிரி லைக் கனெக்ட் ஆகி லைக் நம்மளுக்கு நிறைய கிரிட் லைன்ஸ் கிடைக்கும். ஸோ கிரிட் லைன் எதுக்கு யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஏதாவது வெர்டிக்கல் ஹாரிசான்டல் லைன்ஸ் வரையணும்னா அது ஈஸியாக லைக் வரைஞ்சிக்கலாம் அதுக்காக. அண்ட் ஹாரிசான்டல்னால் இப்படி ஹாரிசான்டல் இருக்கிறது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிறது ஒய் ஆக்சிஸ், வெர்டிக்கலாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல 90 டிகிரி ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து பேஜை ஒட்டி இங்கே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு பாக்ஸும் வந்து 1 யூனிட்னு சொல்லுவாங்க, ஸ்கொயர் டைப்பில் இருக்கும். முன்னாடி பார்த்தோம்ல பிக்டோகிராம், அந்த இதுக்கு கிராஃப் வரையணும், பார் கிராஃப். ஸோ இங்கே வந்து நம்பர் ஆஃப் வெஹிக்கல்ஸ் இங்கே வந்துடும், பைசைக்கிள், இங்கே அந்த நேம் ஆஃப் த வெஹிக்கல்ஸ் வந்துடும். அண்ட் அது வந்து ஒன் பிக்சர் வந்து 5ன்னு சொன்னதுனால 5 10 15 அந்த 5 டேபிள் படி போயிட்டுருக்கோம் அங்கே. அண்ட் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் எல்லாருமே இதாக இருக்கும். ஸ்கேல் ஆன் ஒய் ஆக்சிஸ் வந்து 1 யூனிட் ஈக்குவல் டு 5 vehicles. ஸோ இங்கே 1 யூனிட்டாக கன்சிடர் பண்ணுறது வந்து இந்த 2 பாக்ஸை வந்து 1 யூனிட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து 1 யூனிட் ஈக்குவல் டு இவ்வளோ 5 vehicles அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஆரிஜின். அப்புறம் அது ஒன்று எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார் கிராஃப் வரையணும். இதில் எல்லா ஹைட்டு எவ்வளோனாலும் இருக்கலாம், ஆனால் அதோட வித்து வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கணும். எல்லாத்துக்கும் வித்து மாறக்கூடாது. அப்படி வேற அதோட நேம் மென்ஷன்ஸ் பண்ணிக்கணும், எக்ஸ் ஆக்சிஸ் இல்லைனா ஒய் ஆக்சிஸ் அந்த மாதிரி. பார் கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க. அதோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து டிகிரி செல்சியஸில் இருக்கணும் டிஃப்ரெண்ட் சிட்டிஸ்க்கு, ஒரு சர்டன் டே, பர்டிகுலர் ஒரு டேக்கு, ஃபெப்ரவரி மாதத்துக்கு. அண்ட் கொஷின் ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கொஷின் படிச்சுட்டு அதுக்கு ஆன்சர்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். இது ஈஸியாக தான் இருக்கும், இது நீங்களே பண்ணிக்கலாம். அப்புறம் ட்ராயிங் அ பார் கிராஃப், இந்த மாதிரி டேபுலேஷன்ஸ் கொடுத்துருவாங்க, அதில் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கிராஃப் வரையணும். அது எப்படி வரையணுன்ற ஸ்டெப்ஸ் இங்கே இருக்குது. டேக் அ கிராஃப் பேப்பர், அதோட டைப்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் பிளான்ஸ் எழுதிக்கோங்க. ட்ரா ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், அப்புறம் மார்க் பண்ணிக்கோங்க ஒன்று பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை. ரைட் த நேம் ஆஃப் த பிளான்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸில் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நேம் எழுதிக்கோங்க. த நம்பர் ஆஃப் பிளான்ட் இஸ் டிவிசிபிள் பை 5. நம்பர் ஆஃப் பிளான்ஸ் வந்து டிவிசிபிள் பை 5 இருக்கிறதுனால நம்ம வந்து 0.5 சென்டிமீட்டரை வந்து 5 பிளான்ட்ஸ்ன்னு எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
தட் இஸ் 1 சென்டிமீட்டர் வந்து 10 பிளான்ட்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ஆன் பை ஆக்சிஸ் வந்து அதை எடுத்துக்கிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரைட் ஸ்கேல் எழுதணும்ல, ஸோ டாப் ரைட் ஹேண்ட் கார்னரில் அதோட ஸ்கேல் எழுதிக்கோங்க. அண்டு பார் வந்து எல்லாமே வந்து அப்ரோப்ரியேட், லைக் என்ன மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும், இந்த 70னா 70க்கு அந்த மாதிரி ஹைட்டில் தான் இருக்கணும். அண்ட் ஈக்வி டிஸ்டன்ஸில் வித் இருக்கணும். ஸோ அதோட அவுட்புட் 0.5 அப்படின்றது வந்து 5 பிளான்ஸ்னால் 1 யூனிட் வந்து 10 பிளான்ஸ். ஸோ ஸ்கேல்ஸில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 5 பிளான்ஸ். இப்போ என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னா, எவ்ரி பார் இந்த கிராஃப் ஷுட் பி ஆஃப் ஈக்குவல் வித் வந்து ஈக்குவலாக இருக்கணும். இந்த வித்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ அட்ஜசன்ட் பார், இந்த பார் அட்ஜசன்ட் பார், இவங்க 2 பேருக்குள்ள இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அப்புறம் ஆல் பார் ஷுட் பி அட் அப்ரோப்ரியேட் ஹைட், என்ன ஹைட் கொடுத்துருக்காங்களோ மெஷர்மெண்ட்ஸில் வருதோ அதுபடி அதுக்கு உண்டான ஹைட் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பார் கிராஃப் எங்கெல்லாம் பார்க்குறோமோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நியூஸ் பேப்பரில் பார்க்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ப்ராக்டிஸ் செட் 19 ஃபுல்லாகவே பார் கிராஃப் தான். நீங்கள் ஃபுல்லாக கிராஃப் வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஸ்கேல் வரைக்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. இதுக்குன்னு ஒரு 10 rupeesக்கு சம்திங் ஒரு கிராஃப் புக் கிடைக்கும் கம்மி பேப்பர்ஸில், அதை வாங்கி. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிராஃப்ஸ் இருக்குது நியூமரிக்கல் டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ண. ஸோ அது வந்து உங்கள் டீச்சர்கிட்ட கேட்டு MS வேர்ல்ட், எக்ஸல் இல்லை PPT, பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் இதிலெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம்.